வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துரைகளை வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்க கேட்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன, எப்படிப்பட்ட நெருக்கத்திலே இருந்தால் நாம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 1 முதல் 19 வசனங்கள் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். நேரம் இல்லாதனால 6 வசனங்கள் மட்டும் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்த்துக்குள்ளே அமலேக்கின் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியாலே சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளையும் தங்கள் குமாரர்களையும் தங்கள் குமாரர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போக மாட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழிவதற்கு தங்களிலே வெள்ளில்லாமல் போது மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரான அகினோவாமும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே தாவீது எப்படிப்பட்ட நெருக்கத்திலே அவன் செல்கிறான் என்று பார்க்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்ந்ததுக்குள்ளே அமலேக்கின் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியாலே சுட்டெரித்து. அப்படி என்றால் என்ன, எப்படிப்பட்ட அவன் நெருக்கம் இந்த இடத்துல படுகிறான் என்று பார்க்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்ந்த போது அமலேக்கியர் அந்த அவர்களுடைய ஜனத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் சிறையாக பிடித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. They captured all their wives, all their children, all the things belongs to them. அவங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டானவைகள் எல்லாவற்றையும் சிறையாக அமலேக்கியர் சிறையாக்கி கொண்டு அவர் சென்று விட்டார்கள். அந்த இடத்தை பார்க்கிறான், சிக்லாக் என்ற இடத்திலே அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 3வது வசனத்தை வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும், அதாவது தங்களுடைய மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன, அவர்கள் என்ன நெருக்கம், தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, அமலேக்கியர் சிக்லாக் அந்த இடத்திலே வந்து தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், தன்னுடைய குமாரனாக இருக்கட்டும், குமாரத்தியாக இருக்கட்டும், தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் சிறையாக பிடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தமாக மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவனுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் என்றால், ஒரு இடத்திலே பார்க்கும்போது அமலேக்கியர் தங்களுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டார்கள். 2வது பார்க்கும்போது தன்னுடைய ஜனங்களே அவனை கல்லினாலே அடித்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட நெருக்கம். ஹல்லேலூயா. அந்த தாவீது சொல்றான், எப்போதும் நெருக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. And this place in all my bosom. ஒரு சைடுல பார்க்கும்போது அமலேக்கியர்களை எல்லாவற்றையும் எடுத்து சிறையாக கொண்டு போய் விட்டார்கள். ஒரு சைடுல பார்க்கும்போது தன்னுடைய ஜனமே அவனை கல்லெறிய ரெடியாக இருக்கிறது. அப்போதான் என்ன சொல்கிறான் பாருங்க. 8வது வசனத்தை வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை
பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை தெரிந்து கொள்வாய். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி என்றால் அவனுடைய நெருக்கத்திலே அவன் கூட இருந்த மனிதர்களை நம்பவில்லை, அவனுடைய நெருக்கத்திலே உயர் தலைவர்களை நம்பவில்லை, அவனுடைய தளபதியை நம்பவில்லை. அவன் யாரை நம்பி கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அதை கேட்கிறான், நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? Whether I can able to get all the things we say Amalekite captured, Amalekite கொண்டு போன எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வானா? அந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, நீ பின்தொடர. ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் பிடித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள. whatever சத்துரு என்னென்ன காரியங்கள் உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொண்டார்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த காலைகளிலே நண்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நெருக்கமான காலம் சில நேரங்களில் காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட பிரச்சனை நிமித்தமாக நெருக்கப்படுகிறேன், எனக்கு ஒருவரும் உதவி செய்யவில்லை என்று நீங்கள் கதறிக் கொண்டிருக்கலாம். எப்படி தாவீதுடைய காரியங்களை அவன் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு காரியங்களும் அந்த வேதம் சொல்கிறது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I will not be shaken. நான் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எந்த பிரச்சனையிலும் கர்த்தரை முன்பாக நாம் வைக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய காலைகளிலே அவரை உடைத்து கர்த்தர் நமக்கு செய்து கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நாம் 16வது வசனத்தில் வாசிப்போம். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினாலே சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாய் என்று கேட்டதற்கு அவர், நீ என்னை கொண்டு போவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுவதும் இல்லை என்று தேவமேல் ஆணையிடுவேன், ஆனால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போனான். 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அப்படின்றால் என்ன? நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்டை பின்தொடர், நான் உனக்கு நீ இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசுவானவர். அப்பொழுது தன்னுடைய இருக்கிற 600 பேர் அவன் கூட்டி சொல்லுகிறான். வழியில 200 பேர் இடைத்து விடுகிறார்கள். மீண்டும் 200 பேர் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். மிச்சம் இருக்கிற 200 பேரை கொண்டு அவன் just falling to reach the place of Amalekite. அப்பொழுது ஒரு எகிப்தியனை காண்கிறார்கள். நீங்க அந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவன் 3 நாள் சாப்பிடவில்லை. அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்துட்டு, நீங்க எப்படி உங்களுக்கு அந்த அமெரிக்க இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்டபோது அவனும் அந்த இடத்தை காட்டுகிறான். அவன் தொடர்ந்து அதை பின்பற்றுகிறான். 18வது வசனத்தை வாசிப்போம். அமெரிக்க பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொலையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி என்றால் என்ன? He just obeyed the word what the God says. கர்த்தர் அவனுக்கு நெருக்கம் வரும்போது யாரை நோக்கி கூப்பிடுகிறான்? நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இப்படிப்பட்ட நெருக்கத்திலையும் தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார். As per the word of God is following. நம்ம 19வது வசனத்தில் பார்க்கும்போது தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே நாம் நெருக்கப்படும் போது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். மனைவி நிமித்தம், நம்முடைய குடும்பத்தின் நிமித்தம், நம்முடைய நண்பர்கள் நிமித்தம், எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி அவரை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது எப்படி தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்து கொடுத்தாரோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேச போகிறோம்.
கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்படும்படியாக நம்ம அம்மா வந்திருக்காங்க. கர்த்தர் தாமே நம்மோடு கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரோ கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக எல்லா ஒரு விஷயம் செம்ப சிந்தியோடு காணப்படும். காலை வேளையிலே பேசுகிறது நீங்கள் இல்லை, உங்களுக்கு வாசம் செய்கிற தேவாவியானவர் இந்த வார்த்தைப்படி கர்த்தர் இந்த காலை வேளையிலே என்ன மன்னாவை கொடுத்து நம்மை திருப்தியாக்க விரும்புகிறாரோ கர்த்தர் அந்த மேலே அவர் இரக்கமாக இருக்கிற தேவன். எல்லா ஒரு விஷயம் கண்களை மூடி, எல்லா ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த காலை வேளையிலே பார்த்தோம். தாவீது நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அவனுடைய பிரச்சனைகள்லாம் மாறினது. இந்த காலை வேளையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் கண்களை மூடி, ஒரு விஷயம் கண்களை மூடி கர்த்தர் தாமே நம்முடைய வாழைகளை கூட எப்பேற்பட்ட நெருக்கத்திலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, இந்த காலத்திலே நம்மோடு இடைப்படும்படியாக எல்லாம் சிந்தையோடு காணப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் கடந்து வரப்போகும். வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கும் போது சில பேர் வசனம் என்று சொன்னா மிகவும் சோர்ந்து போய்விடுங்க. வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். வார்த்தைகள் தான் உங்களை உருவாக்கும். அந்த வார்த்தைகள் தான் உங்களோட சம்பாஷிக்கும். வார்த்தைகள் தான் உங்களோட கூட பேசும். உங்களை நினைவு இருத்தோம்.